Hi hello friends, welcome back to my Tamil edit YouTube channel. நீங்க ப்ரோல பார்த்திருப்பீங்க. ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே ஆட்டிட்யூட் டு ஹாப்பி பர்த்டே தான் பார்த்துருக்கீங்க வீடியோட்டு. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாரும் பர்த்டே ஆனாலும் நீங்கள் ப்ரிவியூல பார்த்த வீடியோ போல எடிட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்ணுறது நான் சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுக்கும். எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டாம்ப் அது அப்படி இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்ககிட்ட இல்லை அப்புறம் அந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் அந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்கான். வேணும் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டெலிகிராம் ஆப் ஓன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணணும். அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுனா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நீங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். அதில் ஒரு QR கொடுப்பேன். அந்த QR கோட் நீங்கள் கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கொடுத்துருவோம். ஃபாண்ட் ப்ராஜெக்ட்லேயே QR கோடு 3 பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா. நான் டெலிகிராம் குரூப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு டவுட் வரலாம், எடுப்பே கரெக்டாக இந்த வீடியோக்கான லிங்க் நான் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா டேட் பண்ணுவாங்களா இந்த வீடியோ கீழே அந்த டேட்டை நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே கடை ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் லிங்க் சிம்பிளாக பார்த்து நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இல்லை அப்படியே எனக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தா ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துருக்கேன். வேணுன்றங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா 14th ஜூன் இருக்கும். உங்கள் 14th கிளிக் பண்ணி 80 டெக்ஸ்ட் கொடுத்து என்ன டேட்டோ அந்த டேட்டை பார்த்தா நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே ஜூன் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு என்ன இதுவோ அதை பற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. சிம்பிள் மெத்தட் தான். அதுக்கப்புறம் தான் இஸ் பேக்குன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு வரும். அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் நேம் ஒன்று வரும். ஓகேங்களா. இந்த நேமை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்து என்ன நேமோ அவங்க பர்த்டே பாய்க்கு என்ன நேமோ அந்த நேம் என்டர் பண்ணி கொடுத்துட்டு மேன் டிக்ன்றதை கொடுத்துருவீங்க. ஓகேங்களா. கொடுத்து அப்படின்னா பிக்ஸ் பார்த்தா ஷோ ஆகும். நிறைய பிக் ஷோ ஆகும். இதில் பார்த்தா நீங்கள் உங்களோட பிக் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. சாரி யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட பிக் ஆட் பண்ணணும். கிளிக் பண்ணி கலெல்லாம் ஃபில் கொடுத்து ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்புறம் கேலரிக்கு எல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். இதுதான் அந்த ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பக்கவாக செட் ஆகிடும் இந்த ஒரு ஃப்ரேமில். ஓகேங்களா. அதே மெத்தட் யூஸ் பண்ணி லாஸ்ட் டே வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே தான் நேம் இருக்கும். அந்த நேமை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்து நேமை மாற்றிக்கிங்க. ஓகேங்களா. சிம்பிள் மெத்தட் தான். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு மேலே ஏறோ பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு 1080 பிக்சல்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லுவோம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 செகண்டோட முடிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் இந்த ஒரு வீடியோ தான் சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கான சூப்பரான நியூ பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.